வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவின் பாதம் பணிகின்றேன். இணையத்தில் இணைந்துள்ள இருபால் அன்பு உள்ளங்களுக்கும் எனது இனிய மாலை வணக்கங்கள். நல்லதொரு வாய்ப்பளித்த பேராசிரியர் செல்வராஜ் ஐயா அவர்களுக்கும், சுப்ரீம் குண்டலினி யோகா சொசைட்டி சிங்கப்பூர் ஸ்கை ட்ரஸ்ட் மற்றும் தாய்லாந்து தவமையா அன்பு உள்ளங்களுக்கும் எனது நன்றிகள். அருள்மிகு செல்வராஜ் ஐயாவை அறிமுகம் செய்த அன்பு பேராசிரியர் ஷர்மிளா தனசேகரன் அம்மா அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அமைதியான சாந்தியாக தவம் செய்து உடலும் உள்ளமும் அமைதியாக உள்ள இந்த நிலையில் நாம் சிந்திக்க இருப்பது குண்டலினி யோகத்தின் உச்ச நிலையாம் துரியாதீத தவம் பற்றி ஆகும். தூய பெருநிலை துரியாதீதம். இதுவே பேராசிரியர் செல்வராஜ் ஐயா அவர்கள் தங்களுடன் சேர்ந்து சிந்தித்திட அளித்துள்ள சிந்தனை விளக்க தலைப்பு ஆகும். தூய பெருநிலை துரியாதீதம். பரத்தோடு உயிர் ஒன்றும் முழு தவமே துரியாதீத தவமாகும். பரத்தோடு உயிர் ஒன்றும் முழு தவமே துரியாதீத தவம் ஆகும். அகம் பரத்தில் லயமாகும் அனுபவம் பேரின்பமாகும். அச்சரம் கொண்டு எழுத முடியாது இந்த ஆனந்த அனுபவத்தை என்கிறார் நம் அருட்தந்தை. இருளாக மௌனமாக இச்சையின்றி தேவையின்றி இயக்கமின்றி இருப்பதுவே ஈசன் நிலை. ஈசன் நிலை என்னங்க? இருளாக மௌனமாக இச்சையின்றி தேவையின்றி இயக்கமின்றி இருப்பதுவே ஈசன் நிலை. இதை உணர இருள் நிலைக்கு மனம் அடங்கி ஈசனோடு ஒன்றாகி இணைந்த பின்னே உணர்வதுதான் மெய்ப்பொருள் உண்மை. துரியாதீத தவ நிறைவுல வந்துங்க, ஈசன் நிலையை உணர்ந்து இறைநிலையோடு இரண்டர கலக்கும் அனுபவம் பேரின்பம். அது நினைப்பும் மறப்பும் மனமுமற்ற இறைநிலையோடு இணைந்த ஏகாந்த நிலையே துரியாதீத நிலை. துரியாதீத நிலை என்னன்னா, நினைப்பும் மறப்பும் மனமுமற்ற இறைநிலையோடு இணைந்த ஏகாந்த நிலை. இது உயரிய சிவநிலை. அதுவே மோன நிலை, சுயம்பு நிலை. அந்நிலைதான் இராப்பகலற்ற நிலை, நிர்விகார நிலை, தானான தன்மய நிலை, அப்பாலுக்கு அப்பால் உள்ள பராத்பர நிலை. அந்த நிலையை சாதாரண ஜீவனால் எட்ட முடியாது. அது சிற்பரம் கடந்த தற்பர நிலை. அந்நிலையை நாம் அடைய நமது அருட்தந்தை அளித்திட்ட தவமுறையே துரியாதீத தவமுறை ஆகும். சுத்த சித்தாந்த சுகப்பெருவெளியே துரியாதீதம் அப்படின்னு வள்ளலார் பெருமான் சொல்றாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வேற்று மத கலப்பில்லாதது சுத்த சித்தாந்தம். அது போல வேறு கலங்கங்கள் மாசுக்கள் கரைகள் இல்லாத தூய பெருநிலையே துரியாதீதம் ஆகும். துரியாதீத வெளி தனிச்சிறப்புடைய ஞான ஆகாயம் ஆகும். பிரபஞ்சத்தை தாண்டி சுத்த வெளியோடு கலப்புறுவதால் இந்த தவத்தை நம்ம சுத்த வெளி தவம் அப்படின்னு சொல்லலாங்க. துரியாதீதம் ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி, துரியாதீதமே வீடு பேரு. இப்ப துரியாதீத தவத்தின் போது சிந்தாமணி நிலை ஏற்படுகிறது. அதாவது சிந்தை மணியான நிலை. அறிவு சலனமற்று புலனடக்கம் பெற்று உறுதி பெற்ற நிலை. இந்நிலையில் மனம் 3 நிலைகளை அடையுதுங்க. ஒன்று ஓர்மை நிலை, கான்சன்ட்ரேஷன். அடுத்து அடக்க நிலை, அடுத்து ஒடுக்க நிலை. அறிவு இத்தவத்தில் ஓர்மை பெற்று அடங்கி இறைநிலையோடு ஒடுங்குகிறது. துரியாதீத நிலை பத்திங்க பல சித்தர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஆனாலும் அது ஒரு தெளிவான குறிப்பாக இல்லை அப்படிங்கிறதா உண்மை. சிவவாக்கியர் தன்னோட பாடல்ல என்ன சொல்றாருன்னா, பெரியதல்ல சிறியதல்ல பற்றுமின்கள் பற்றுமின்கள் துரியமும் கடந்து நின்ற தூர தூர தூரமே அப்படின்னு சொல்றாரு. அது இறைநிலை அணுவிற்குள்ளும் இருப்பதால் அதை விட நுண்ணியதும் இல்லை, அதாவது சிறியதும் இல்லை. இயங்கும் பிரபஞ்சத்துல எல்லாவற்றிலும் அகண்டாகாரமா இருக்கு இல்லையா, அதனால அதை விட பெரியதும் இல்லை. பெரிதினும் பெரிது சிறிதினும் சிறிது என ஒரே நேரத்தில் இருப்பது. விழிப்பு உறக்கம் கனவு ஆகிய 3க்கும் மேலாகிய யோக நிலை எனப்படும்
துரியம் நிலையை கடந்து மன விரிவினில் அதை பற்றி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்ற, துரியத்தை கடந்து அதை பற்றிக்கங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா சரியா துரியாதீதம் அப்படிங்கறத சொல்லல. முற்கால ஞானியர்கள் சித்தர்கள் உடலுக்குள்ளேயே பேரியக்க மண்டலத்தையும் அதுக்கு மூலமான ஆதியான பறவெளியையும் நம்ம துரியத்திலேயே உணர்ந்துட்டாங்க. துரியம் கடந்த சுகபூரணம் தருவெளி அப்படின்னு வள்ளலார் சொல்லியிருக்காருங்க. நம் மகரிஷி அவர்களின் ஞான குருவான பரஞ்சோதி மகான் என்ன சொல்றாருன்னா, துரியாதீதம் ஒரு சுத்தகம்பார். மனம் வெளியில் விரியக்கூடாது, விரியவும் முடியாது. இது அவரோட கருத்துங்க. ஆனா நம்ம அருட்தந்தைக்கு என்னன்னா, துரியதமம் செய்ய 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 மன அலைச்சல் வேகம் குறைஞ்சதுனால மனதின் விரியும் தன்மை கூடியது. அகண்ட பிரபஞ்ச காட்சியும் அதற்கு அப்பால் உள்ள சுத்த வெளியும் அவர் மனக்கண்ணாலேயே உணர்ந்தார். மனவிரிவு ஏற்பட்டு அதன் மூலம் பிரபஞ்ச ரகசியங்கள் அவருக்கு விளக்கமாயின. அதாவது விஞ்ஞானிகள் கூறும் இயங்கு பிரபஞ்சம் அப்படிங்கிறதும் மெய்ஞானிகள் கூறும் விஸ்வரூப தரிசனமும் இதுதான் அப்படிங்கிறத தெரிந்து அதனை மகரிஷி என்ன சொல்றாருன்னா, ஆற்றல் களம் என்னும் பொருளில் சக்தி களம் அப்படின்னு சொன்னார். பேரியக்க மண்டலம் தாண்டி மனதால் விரிந்தால் சுற்றிலும் சூழ்ந்தும் அப்பாலும் இருக்கக்கூடிய சதாசிவமாகிய சுத்த வெளியில் மனம் நிலை பெற்று மெய்ப்பொருள் பற்றிய ஒரு தெளிவு உண்டாகிறத உணர்ந்தாரு. இதற்கு அவங்க சின்ன வயசுல கற்றுக்கிட்ட தாயுமானவரின் அங்கிக்கினாதபடி அந்த பாடல் ஒரு வழிகாட்டியாக இருந்துச்சுங்க. அதே போல அவர் எப்படி அந்த துரியாதீத நிலையம் உணர்ந்தாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு சில இதுங்க. ஐயத்தின் நீட்சி தெளிந்தார்க்கு வையத்தின் வானம் நனிய துடைத்து, இது குறள். பூ உலகில் நாம் காணும் தோற்ற பொருட்களை உணர்ந்து கொள்வதை விட வானுலகம் முழுவதும் பரவி விரிந்து நிற்கும் எல்லாம் அல்ல தெய்வ நிலையதை உணர்ந்து கொள்வது தெளிவான சிந்தனை உள்ளவர்களுக்கு எளிது அப்படின்னு மகரிஷி தெளிவான சிந்தனை உள்ளவர் இல்லையா? ஆழ்ந்து ஆழ்ந்து தவம் செய்தால் நுண்ணிய நிலைக்கு வரும் மனத்தின் மூலம் வானுலகில் பரவி நிற்கும் தெய்வ நிலையை உணர்தல் எளிது அப்படிங்கிறத தெளிந்து மகரிஷி அவங்க துரியாதீத தவத்தை நமக்கு கொடுத்திருக்காங்க. ஏகம் அநேகம் என பகர்வெளி அப்படின்னு வள்ளலார் சொல்லியிருக்காரு. வெட்டவெளி தன்னை மெய்யென்று இருப்போருக்கு பட்டயம் ஏதுக்கடி அப்படின்னு சொல்லிட்டு குதம்பை சித்தர் சுத்த வெளியே இறைநிலை அப்படிங்கிறத விளக்கி இருக்கிறதையும் ஆழ்ந்து தெளிந்த நம் மகரிஷி அவங்க துரியத்துக்கு அப்பால் விரிந்து சென்று நிரந்தரமான அனாதியான மெய்ப்பொருளோடு இணையும் துரியாதீத தவ முறையை நமக்கு வழங்கியுள்ளார். இதுல பாம்பாட்டி சித்தர் இருக்காரு இல்லையா? அவர் ஒரு பாடத்துல என்ன சொல்றாரு, துரியத்திலிருந்து துரியாதீதம் சிவகலம் சொல்றதுக்கு ஒரு வழிகாட்டி இருக்காருங்க. நாணி கயிற்றையும் அறுத்திடுவோம். அதாவது நாணி கயிறுங்கிறது துவாதசாங்கம். அதை கடந்தோம்னா நமனற்ற நாதன் பாதம் நாடியே நிற்போம். அதாவது சிவகலம் செல்லலாம் அப்படின்னு சொல்றாரு. ஏனிப்படி வழி கண்டு ஏறி விடுவோம், வழி யாரும் இதை அறியார் என்று ஆடுபாம்பே. அதாவது துரிய நிலைக்கு பின்னு துவாதசாங்கம் தாண்டி சிவகலம் செல்றதுக்கு வழி காட்டியிருக்காரு. ஆனா அது யாருக்கும் தெரியல அப்படின்னு வேற சொல்றாரு. நமது மகரிஷி அவர்கள் மேலும் ஆழ்ந்து சிந்திச்சு, அதாவது அவர் துவாதசாங்கம் தான் சொன்னாரு. துவாதசாங்கம் சந்திரன் சூரியன் பேரியக்க மண்டலம் சிவகலம் அப்படின்னு படிப்படியா நம்ம துரியாதீத நிலைக்கு அழைத்து செல்றாருங்க. துரியாதீதம் கற்றுக் கொடுப்பதற்கு முன் நமக்கு எல்லாருக்குமே குருவால் அளிக்கப்படும் தீட்சை முறை மானச தீட்சை முறை அப்படின்னு சொல்றாங்க. தீட்சைனா என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் புதுசா வந்திருக்கிறவங்க அந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்காக அதை பத்தி கொஞ்சம் சிந்திச்சுக்கலாம். தீட்சை அப்படின்னா சுத்தப்படுத்துவது, பதப்படுத்துவது, முறைப்படுத்துவது ஆகும். அதாவது குருவினோட உதவி தாங்க தீட்சை. குருவின் உதவி அப்படிங்கிற தலைப்புல மகரிஷி ஒரு பாடல் கொடுத்திருக்காங்க. எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான். தந்தை தாய் ஈருயிரும் சேர்ந்து தலைத்தொரு உடலாகி உலகில் வந்தேன், அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு. இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லாத மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். ஆம், தீட்சை அப்படிங்கிறது குரு உயிரின் சேர்க்கையே ஆகும். அது கிடைத்தற்கரிய பேறு பெற்ற இந்த அரும் மனித பிறவியில நமது முன்வினையை, அதாவது சஞ்சித கர்மத்தை போக்கி எல்லையற்ற பெரும் பரம்பொருளை நாம்
அடைவதற்கு வந்த ஒரு பேர் உதவிதான் குரு உயிரின் சேர்க்கையாம் தீட்சை ஆகும். குரு உயிர் நம்மோடு சேர்வதால் நாம் சுத்தப்படுத்தப்படுகிறோம், பக்குவப்படுத்தப்படுகிறோம், முறைப்படுத்தப்படுகிறோம். ஸ்கை குண்டலினி யோக தவத்துல ஆரம்பத்துல நம்ம மனவளக்கலை மன்றங்கள்லாம் ஆகலை தீட்சை வழங்கப்படுகிறது. இதை ஸ்பரிச தீட்சை அப்படின்னு சொல்லுவோம். தகுந்த குருவின் மூலம் தீட்சை பெற்றவரே மெய்ப்பொருளை உணரும் தகுதி பெற்றவர். தகுந்த குரு அது அல்ல, நமது குரு வேதாத்திரி மகரிஷி அவர்கள். தன்னை அறிந்தவர், நமக்கு அமைந்த குரு, ஞானம் வழங்குபவர், ஞானாசிரியர் நம் குரு. நம் உடலுக்குள்ள மறைந்திருக்கும் சிறப்பு அறிவினை தொட்டு உணர்த்துகிறார். ரகசியமாகவும் நீர் பூத்த நெற்பாகவும் மறைஞ்சிருக்கிறத பேசாமல் பேசி தொடு உணர்வின் மூலம் உணர்த்துகிறார். இத்தகைய ஞான கல்வி தரும் குருவே நம் அருட்தந்தை. நம் குருவின் பெருமை சொல்லி மாளாது. குரு என்ன சொல்றாருன்னா, வெட்டவெளி என்னும் பானைக்குள்ளே வேகுது பார் அண்டகோடி என்னும் அரிசி, அட்டத்திற்கும் துளாவி விட்டேன். ஆஹாஹா, அதை சுவைக்க என்ன ஆனந்தம்! கிட்டிவிட்டது எனக்கு இந்த பொங்கல், கேட்டவர்க்கெல்லாம் தருவேன் தகுதி ஆனால். தொட்டுத்தான் கொடுப்பேன் சூடாராது, சுவைக்க சுவைக்க இன்பமிகும் சூட்சும பொங்கல். அதாவது தொட்டு தீட்சை அளிச்சுட்டாங்க நமக்கு. நம் வாழ்வில் ஆன்மீக திருப்பம் அளித்து விட்டார். தொடுதல் மூலமாக, கண் பார்வை மூலமாக, நினைவின் மூலமாக, அதாவது 3 வகை தீட்சைங்க. ஸ்பரிச தீட்சை, சச்சு தீட்சை, ஞான தீட்சை மூலமாக குருவின் உயிர் சக்தி சாதகனுக்கு தெளிந்த அறிவோடு நம் மனவளக்கலை மன்றங்களில் பாய்ச்சப்படுகிறது. குருவினுடைய உயிர் சக்தி நம்ம கிட்ட சேர்றப்ப நம்ம உணர்ச்சி வயப்பட்ட நிலை மாறி வாழ்வில் ஆன்மீக ஆராய்ச்சிக்குரிய திருப்பம் உண்டாகி விடுகிறது. ஆகினேல ஸ்பரிச தீட்சைங்க. துரியத்துல நயன தீட்சை. துரியாதீதத்தின் போது குருவின் மன ஆற்றல் மூலமாக தீட்சை வழங்கப்படுகிறது. நம்ம துரியாதீதம் பத்தி தானே பார்த்துட்டு இருக்கோம். இதை பாவனை தீட்சை, கூர்ம தீட்சை, ஞான தீட்சை அப்படின்னு பலவாரா சொல்றாங்க. கூர்ம தீட்சை அப்படிங்கிறதுக்கு ஆமைய எடுத்துக்காட்டா சான்றோர்கள் சொல்றாங்க. ஆமை கரையில முட்டையை இட்டுட்டு கடலுக்குள்ள சென்றும், ஆனாலும் தான் இட்ட முட்டைகளை எண்ணி எண்ணி தனது எண்ண ஆற்றல் மூலமே கரையில் உள்ள முட்டைகளை பொறிக்க செய்கிறது. கடலிலே திரியும் ஆமை கரையில் ஏறி முட்டையிட்டு கடலிலே திரிந்த போது ரூபமானது அப்படிங்கிறாரு சிவவாக்கிய சித்தர். நினைவு அப்படிங்கிற சக்தி தொலை தூரம் சென்று பயன் தரும். ஆமையின் நினைவு சூடு அதே முட்டைக்கு கிடைத்து முட்டை பொறிக்குதுங்க. இதையே கணபதிதாசர் தன் பாடல்ல, குளத்திலே கிடக்கும் ஆமை குளக்கரை முட்டையிட்டு குளத்து நீருக்குள் இருந்து குறிப்புடன் நினைக்கும் போது குளத்திலே புதைந்த முட்டை குரு குருவானார் போல் அப்படின்னு சொல்றாங்க. கருணை மிகு ஆசான் தனது எண்ண ஆற்றல் மூலம் சீடரை பிரபஞ்ச தோற்றங்களை எல்லாம் கடந்து சுத்த வெளிக்கு இட்டு செல்கிறார். துரியாதீத தவத்துல பேரியக்க மன்றத்தில் நம்ம இருக்கப்ப மகரிஷி நம்ம கையை பிடிச்சு அப்படியே கூட்டிட்டு போய் சுத்த வெளியில விடுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. குருவினரவர் தன்னுடைய உயிராற்றலோடு சீடரின் உயிராற்றலையும் இணைத்து கொண்டு பிரபஞ்ச தோற்றங்களை எல்லாம் கடந்து தூய வெளியான இறைநிலையில் நம்மை ஆழ்த்துகிறார். துரியாதீத தவம் ஒரு மாபெரும் புதையல்ல. இட் இஸ் எ ட்ரெஷர். இதுல எல்லாமே அடக்கமா இருக்கு. துரிய நிலை தவத்துல மனம் ஒளிந்து தான் தானாகவே நின்ற உயிரானது துரியாதீத தவத்தின் போது தனது மூலமாகவே ஆகிவிடுகிறது. அதாவது பிரம்மமாகவே மாறி நிற்கிறது. துரியாதீத தவமே ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி. இதுவே வீடு பேரு. மனிதன் எதை நினைக்கிறானோ அதுவாகவே மாறிவிடுகிறான். அதாவது மனம் அந்த வடிவத்தை எடுத்துக்கொள்ளும். இதை இயல்போக்க நீதி அப்படின்னு கூட சொல்லுவான். எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவ்வுயிரை ஒருவன் அடிக்கடி நினைத்தால் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போராற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும். இப்பெருமை இயல்பூக்க நீதி ஆகும். இந்த இயல்பூக்க நீதியில தான் இப்ப நம்ம விளக்கம் பார்க்க போறோங்க. அது எதை நம்ம நினைக்கிறோமோ அதுவாகவே மாறிடும். இறைநிலையை நினைக்கிறப்போ நம்ம இறைநிலையாகவே மாறி விடுகிறோம்.
மேலை நாட்டு தத்துவ ஞானமும் ஏற்றுக்கொண்ட தத்துவம் இது. என்ன சொல்றாங்கன்னா, as a man thinks so he becomes it and a man is what he thinks all day long. இதெல்லாம் இப்ப மனோதத்துவ நிபுணர்களும் ஒத்துக்கக்கூடிய கருத்துக்கள். இத்தத்துவத்தின் படியே துரியாதீத தவநிலையில் நாம் சுத்த வெளியை அடிக்கடி நினைப்பதால் நாளடைவில் சுத்த வெளியாகவே பிரம்மமாகவே மாறிவிடுகின்றோம். பிரம்மத்தை நினைக்கும் போது மனம் பிரம்மமாகவே மாறி பிரம்மத்திற்கு சமமான ஆதி நிலையை அடைகிறது. அதாவது சமாதி நிலையை அடைகிறது. சமாதினா ஆதிக்கு சமமாதல் என்று பொருள். சமம் கூட்டல் ஆதி சமாதிங்க. நம்ம கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பார்க்கலாம். ஆதியாக ஆதிக்கு சமமாக மனம் மாறுது அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது ஒரு சின்ன சங்கடம் இருக்குது அப்படின்ட்டு மகரிஷி சொல்லி அதுக்குரிய விளக்கத்தையும் கொடுக்குறாருங்க. அது என்னன்னா, மனம் நமக்கு தெரிஞ்சதை தினங்க மனசால நினைச்சு பார்க்க முடியும். தெரியாத ஒன்றை மறைபொருளை நம்ம எப்படி நினைத்து பார்ப்பது? கடவுள் இருக்காரு, அதாவது நமக்கு அப்பாற்பட்ட ஒரு மகத்தான சக்தி இருக்கு அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெரியுது, வேறு விவரம் தெரியல. கடவுளை பற்றி அறிந்தவங்க சொல்லும் விவரமும் நம்ம மனசுக்கு பிடிபடல. கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர். அதோட 5 புலன்களுக்கு எட்டுன ஒன்னத்தான் மனுஷனால மனதால நினைச்சு பார்க்க முடியும். அதுதான் பழக்கம். கடவுள் நிலை ஐம்புலனுக்கு எட்டாதது. காலம், பருமன், தூரம், வேகம் என்ற எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது. சரி, அப்ப எப்படித்தான் உண்மையான கடவுளை அறிகிறது? மகரிஷி தருகிறார் தீர்வு. சிந்திப்போமா? கடவுள் எல்லாமாக இருக்கிறார். அதாவது தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்காரு, எண்ணிலும் இருக்கிறார், உன்னிலும் இருக்கிறார், நானுமாகவும் இருக்கிறார். ஆகவே எனக்கும் கடவுளுக்கும் இடையே ஒரு லிங்க், சங்கிலி பிணைப்பு இருக்கு. அதனோட ஒரு முறை நான், இன்னொரு முறை கடவுள். அப்படிங்கிறப்ப இந்த இணைப்பு சங்கிலியை விட்டுட்டு அவரை எங்கேயோ போய் தேடுனா கிடப்பாரா? அவனில் தான் நீ, உன்னில் அவன், அவன் யார், நீ யார் பிரிவேது. எனவே உன்னையே நீ அறி. உனக்குள் உன்னை அறிந்தால் உன் மறுமுனையாக தெய்வத்தை அறிய முடியும். மனம், உயிர், இறைநிலை ஆகவே மறைபொருட்கள். உயிர் தான் மனமாக இருக்குங்க. அதாவது உயிரின் படக்க நிலைதான் மனம். நம்ம மனவளக்கலை அன்பர்கள் அனைவருக்குமே இது ரொம்ப நல்லா தெரியும். பரம்பொருளின் இயக்கத்துல, அதாவது பரிணாம தத்துவத்துல முதல் பூதமான ஆகாசம், விண் தான் உயிர். அப்ப என்னங்க, பரம்பொருள் தான் உயிராக இருக்கிறது. ஆகவேதான் நம்ம யோக முறைகள்ல மனதை உயிர்ல ஒடுக்குறோம். உயிரின் அடக்கத்தில் மனமே மெய்ப்பொருளாக இறைநிலையாக ஆகும் நிலையை நாம் சாதிக்க முடிகிறது. நல்ல ஆழ்ந்த துரியாதீத தவத்திலங்க மனமும் இல்லை, உயிரும் இல்லை. அதாவது மனம் எங்க, உயிர் எங்க அப்படின்னு சொல்லி நம்ம அந்த தவ நிலையில தேடி பார்த்தோம்னா அங்க நமக்கு ஒண்ணுமே கிடையாதுங்க. ஏன்? அங்கு நிதானித்து கொள்ள அங்க யாரும் இல்லை. இறைநிலையை தேடிய ஆள்தான், அதாவது மனம்தான் மெய்ப்பொருளோடு ஒன்றி சமாதி ஆயிடுச்சு. அப்ப இறைநிலையோடு நம்ம என்ன செஞ்சிட்டோம்? நீக்கமர இணைந்து விட்டோம். அப்பொழுது ஏற்படும் இன்பம் மிகவும் பேரின்பம். இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திக்கலாங்க. மனமும் மெய்ப்பொருள் தான், ஆதியும் மெய்ப்பொருள் தான். அது நானும் பொம்மை, நீயும் பொம்மை, நினைத்து பார்த்தால் எல்லாம் பொம்மை அப்படிங்கிற மாதிரி நானும் இறைநிலைதான், அனைத்தும் அனைவரும் இறைநிலைதான். ஆனா மெய்ப்பொருள் ஆதி இப்ப குளத்து நீர் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா மனம் அதில் நுகர்ந்து நம்ம ஒன்று எடுக்கிறோம் இல்லையா, ஒரு குவளை நீர் அப்படின்னு சொல்றோம். சுத்த வெளியே அகண்டாகார ஒளி, மேக்ரோகாசம் அப்படின்னா நம்ம உயிர் ரொம்ப மிக மிக உண்ணியது மைக்ரோகாசம். சுத்த வெளி ஒரு கடல்னா உயிர் அதுல ஒரு துளிங்க. சுத்தவெளி இருப்பு நிலை, உயிர் அதன் இயக்கத்தின் நிலை. அண்டத்தில் கடவுளாய் அழைக்கப்படுபவன் பிண்டத்தில் உயிர் என பேசப்படுகிறான். இது ஞானக்கலைஞ கவி பாடலுங்க. அது உயிரே நான் என்று எண்ணி இருந்த நிலை மாறி உயிர் விண்தான் பிரபஞ்சம் முழுவதும் சமஷ்டி உயிராக, அதாவது யூனிவர்சல் சோலா இருக்கு, பேரியக்க களமா இருக்கு அப்படிங்கிற உண்மையை துரியாதீதத்துல மனதையும் உயிரையும் விரித்து விரிந்து 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 அகன்று போய் பிரபஞ்ச களத்தில் தியானம் செய்யும் போது உணர்கிறோம். அதனால இத பிரபஞ்ச தவம் அப்படின்னு சொல்லலாங்க. துரியாதீதம் தவத்துல
நமக்கு வான்காந்த தொடர்பு ஏற்படுகிறது. அதாவது வான்காந்தம் நமக்கு தொடர்பு கிடைக்குதுங்க. எப்படின்னா, கிணற்று தண்ணீரோட கடல் நீர் எப்பயுமே ஒரு தொடர்பு கொண்டிருக்கிற மாதிரி நம்மளோட ஜீவகாந்தத்தோட வான்காந்தம் எப்பயுமே தொடர்புல இருக்கும். துரியாதீத தவத்துல நாம் மனதை அகண்டாகாரமாக விரித்து பேரியக்க மண்டலத்தோடு இணையும் போது ஏற்படுற வான்காந்த இணைப்பின் மூலம் நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குதுன்னா, நம்ம ஜீவகாந்தத்தில் ஏற்படும் ஏற்ற இறக்கங்கள் சரி செய்யப்படுகின்றன. வான்காந்த ஆற்றல் நம்ம உடல் முழுவதும் பரவி ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுது. அதோட மனதுக்கு விரிந்து நிற்கக்கூடிய ஒரு பழக்கம் வந்துருதுங்க. அப்புறம் மேலும் மனமாகிய மெய்ப்பொருளுக்கு ஆற்றல் குறைவு, பூரணமாகிய மெய்ப்பொருளுக்கு ஆற்றல் அதிகம். இப்படி தொடர்ந்து பழக பழக நம்ம மனதோட ஆற்றல் அதிகமாகும் அப்படின்னு சொல்றாங்க. துரியாதீத தவத்தில் மனதின் ஆற்றல் கூடுகிறது. அதோட மனதுக்கு மன தூய்மை கிடைக்கிறது. துரியாதீத தவம் செஞ்சா மனம் தூய்மை அடையும். அது எப்படிங்க மன தூய்மை கிடைக்குது அப்படின்னா, கொஞ்சம் சிந்திக்கலாம் சிந்தனையாளர்களே. மெய்ப்பொருள் ஒரு குளத்து நீர்னா மனம் அதில் முகந்த ஒரு குவளை நீர். அப்பதையே பார்த்தோம், ஏற்கனவே பார்த்தோம். அந்த குவளை நீர்ல மாசு படிஞ்சிருக்கு. அப்ப என்ன செய்யலாம், அந்த குவளை நீர மாசு அந்த குளத்துல கொட்டிட்டு திரும்ப இன்னொரு குவளை எடுத்தோம்னா நம்ம எடுத்த குவளை நீர் சுத்தமான நீர். ஆனா நம்ம கொட்டுனதுனால அந்த குளத்து நீர் கலங்கப்பட்டுருமா? கிடையாது. அதே இதுதான் இது. மனம் அதில் நுகர்ந்த ஒரு குவளை நீர் ஏற்கனவே பார்த்தோம். அந்த குவளை நீர்ல மாசு படிந்து விட்டது. அதாவது என்ன மாசு படித்திருக்கு? நமது புலன்கலர்ச்சி மூலமாக வினை தூய்மை மாறி பாவப்பதிவுகள் களங்கங்கள் கருமையத்தில் உயிரில படிஞ்சிருக்கு. அந்த மன மாசு படிந்த குவளை நீரை நாம் துரியாதீத தவத்தில் இறைநிலையோடு, அதாவது குளத்து நீர்ல கலக்கிற மாதிரி குளத்துல கொட்டிடுறோம். அக்குளத்து நீருக்கு அதனால் மாசு வந்து விடாது. அதே குளத்தில் நல்ல நீரை நாம் இன்னொரு குவளை நீரை முகந்து கொண்டு திரும்புகிறோம். இது போலவே நம்ம துரியாதீத தவத்துல என்ன பண்றோம், மனமாகிய மாசடைந்த மெய்ப்பொருளை அகண்டாகார மெய்ப்பொருளில் சேர்த்து விடுகிறோம். மனம் தூய்மை அடைந்து விடுகிறது. மனதின் மாசு சூனியத்தில் கலந்து சூனியமாகி விடுகிறது. அந்த நம்ம மாச கலைகிறோம் இல்லையா, அது எவ்வளவு பரிபூரணமா சேர்க்கிறோம் அப்படிங்கிறது எப்படின்னா, நம்ம துரியாதீத தவத்தின் ஆழத்தை பொறுத்தது. அதாவது ஆழ்ந்து விரிந்து நுண்மை உணர்வோடு தொடர்ந்து துரியாதீத தவம் செய்தால் வெற்றியும் மனமாசு நீங்களில் முழுமையும் கிடைக்கும் என்பது உறுதி. அப்புறம் பக்தி மார்க்கத்துலங்க சரணாகதி தத்துவம் தெரியும் இல்லையா, அது நம்ம துரியாதீத தவம் தான் அப்படின்னு சொல்றாங்க. எப்படின்னா, சரணாகதி அப்படின்னா என்ன? இறைவனின் பெருமையை ஏற்றுக்கொண்டு மதித்து அவனிடம் தன்னை, அதாவது உடல் பொருள் ஆவி அனைத்தை பூரணமாக ஒப்பு கொடுத்த சரணாகதி தத்துவமாகும். நின்னை சரணடைந்தேன் வாழ்வு ஒளிமயம் ஆகியது. அதே போல துரியாதீத தவத்துல நாம் முழுமையா இறைநிலையோடு சமமாகி விடுகின்றோம். அதாவது நம்ம என்ன செய்யறோம், அப்படியே சரணடைஞ்சிடறோம், டோட்டல் சரண்டர். மனிதன் யான் இறைவன் என்றும் மனிதன் என்றும் இரண்டாக கொள்வதில்லை. மெய்ப்பொருள் தான் மனமாக உயிராக மாறி உள்ளது. அந்த மனத்தை மீண்டும் மெய்ப்பொருளாக மாற்றோம். பரிணாமம் என்ற நீரோட்டத்துல இது ஒரு எதிர்நீச்சல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா நம்ம மகிழ்ச்சி சொல்றாங்க. அப்புறம் இன்னும் கொஞ்சம் பார்க்கலாங்க. துரியாதீத நிலையில நம்ம ஆழ்ந்து நிற்க நிற்க இறைநிலையோடு அறிவு ஒன்றி விடுகிறது. மன அலைச்சுழல் மிக நுண்ணிய நிலைக்கு வருது. எந்த அதிர்வு இயக்கத்துல, அதாவது எந்த ஃப்ரீக்வன்சில மனம் நின்றுச்சுன்னா பிரபஞ்ச ரகசியமெல்லாம் தெளிவாகுமோ அந்த சமாதி நிலைக்கு மனசு ஒடுங்கி நிற்குது. துரியாதீத தவத்துல முதல்ல ஆக்னை தவத்தின் போது மனம் ஆல்பா நிலைக்கு, அதாவது அமைதி நிலைக்கு வருதுங்க. உணர்ச்சி அலையிலிருந்து அமைதி அலைக்கு வந்துடுறோம். அதாவது மன அலைச்சுழல் வினாடிக்கு 8 முதல் 13 வரை இருக்குங்க. இது தூங்காம இருக்கும், விழிப்புடன் இருக்கும், தூங்காமல் தூங்கி சுகம் பெறும் காலம் இது. இந்நிலையில ஜீவகாந்த செலவு என்ன ஆகுதுங்க, குறையுது. பொருள் ஜீவகாந்த சேமிப்பு அதிகமாகுது. நம்மளோட அறிவு கூர்மையாகுது. பொருள் வயப்பட்ட 6 தீய குணங்களும் நற்குணங்களாக மாறிவிடுகின்றன. உணர்ச்சி வயப்படும் நிலை மாறி விளைவறிந்த விழிப்பு நிலை வந்து விடுகிறது.
அடுத்து அமைதி நிலையிலிருந்து படிப்படியா அப்படியே ஒடுங்கி துரியம் வர்றோம். அங்கேயும் வினாடிக்கு 8 முதல் 11 வயதுதான். அடுத்து தீட்டா அலை எனப்படும் சலனம் இல்லாத உறக்க நிலை, அதாவது டீப் ஸ்லீப் ஆர் ட்ரீம்லெஸ் ஸ்லீப் திட்டுது. இந்த நிலையில மற்றவர்களுடைய எண்ண அலைகள் அது தீமை விளைவிப்பா இருந்தா கூட நம்மளை ஒண்ணும் பண்ண முடியாதுமா, நம்மளை பாதிக்காது. எண்ணியதெல்லாம் எண்ணியபடி நிறைவேறும். துரிய நிலையிலிருந்து உடலை விட்டு அடுத்து பிரபஞ்சத்தை நோக்கி ஆராயும் போது, அதாவது துவாதசாங்கம் தாண்டி சூரியன் சந்திரன் பேரியக்க மண்டலம் என நம்ம விரிகிறோம். அப்படி விரியும் போது மன அலைச்சுழல் வினாடிக்கு 4 முதல் 7 வரை இருக்கிறது. பேரியக்க மண்டலத்துல 4 முதல் 7 வரை. இவற்றை கடந்து சிவகலத்துல இறைநிலையோடு ஒன்றும் போது இறைநிலையாகவே, அதாவது துரியாதீத நிலைக்கு போயிடுறோம். இப்போது மன அலைச்சுழல் 1 முதல் 3 வரை. இதுவே அரித்துயில் அலை, டெல்டா அலை அப்படின்னு சொல்றாங்க. இத்தகைய நிலையை அடையறத ஒளிவில் ஒடுக்கம் அப்படின்னு சொல்றாங்க, தெய்வ நிலை ஒடுக்கம் அப்படின்னு சொல்லலாங்க. சாதாரணமா மனம் டெல்டா, அதாவது 1 to 3 சுழற்சி அலைக்கு வந்துச்சுன்னா அதை நம்ம கோமா ஸ்டேஜ்னு சொல்லுவோம். கோமா நிலையில இருக்கிறவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, உணர்ச்சி கிடையாது, உணர்வு கிடையாது, மனம் அடங்கிய நிலையில் இருக்கும். ஆனா நம்ம துரியாதீத நிலையில அந்த டெல்டா அலையில இருக்கிறப்ப அறிவு விழிப்பு நிலையில் இருக்கும். துரியாதீத தவத்துல மனம் உணர்வு நிலையை கடந்து அனைத்து பொருட்களுக்கும் மூலமான நிலையை அடைகிறது. அதனால நுணுக்கமா எப்பொருளையும் உணர்ந்து கொள்ளக்கூடிய அறிவு ஆற்றல் மனசுக்கு கிட்டுது. நுண்மான் நுழைப்புலன் அறிவு கிடைக்குதுங்க. அறிவுக்கு நுட்பமும் கூர்மையும் உண்டாகின்றன. முற்கால அனுபவங்கள், தற்கால சூழ்நிலை, எதிர்கால விளைவு இவற்றை கொண்டு சலனம் இல்லாமல் ஆராய்ந்து நாம் விரும்புகின்ற பயனை அடைக்கத்தக்க செயல்களை ஈடுபடுறதுக்கு, அதான் இத்தகைய அறிவின் தெளிவு, முக்கால ஞானம், திரிகால ஞான நிலை வல்லமை துரியாதீத தவத்துல கிடைக்குதுங்க. இது பெறற்கரிய பேரு ஆகும். அப்புறம் நம்ம கர்ம பதிவுகளை போக்கிக் கொள்ள பிராயச்சித்தம், மேல்பதிவு, தேய்த்தளித்தல் என்ற 3 வழிகள் உள்ளது. நம்ம பாவப்பதிவுகள் கலங்கன் அதுல இது படிச்சிருக்கிறோம், நம்ம ஏற்கனவே தெரியும். மனவளக்கலை அன்பர்கள் இல்லையானா, இவற்றுல கடைசியாக தேய்த்தளித்தல், அதாவது டிசல்யூஷன் அப்படிங்கிறது துரியாதீத தவத்துல மட்டும்தாங்க சாத்தியம் ஆகும். ஆக்னை தவத்துல ஆகாமியம் போகும், துரிய நிலையில ஆகாமியம் பிராரப்தம் ரெண்டும் போகும். ஆனா துரியாதீத தவத்துல ஆகாமியம் பிராரப்தம் சஞ்சித கர்மம் 3மே போகும். நீண்ட நாள் மருந்தினால் போகாத நோய் கூட துரியாதீத தவத்தினால குணமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி அவங்க சொல்லியிருக்காங்க. அது நம்ம ஆழ்ந்து ஆழ்ந்து செய்யக்கூடிய தவத்தின் விளைவு. அதாவது இன்னொன்னுங்க, நம்ம ஊர்ல பெய்யற மழை பக்கத்து ஊருக்கு பயனாகுது இல்லையா, அது மாதிரி ஒருவர் இயற்றும் தவம் அவரது வாழ்க்கை துணைக்கும் பெற்ற குழந்தைக்கும் பயனாகும். அதுக்காக நான் துரியாதீதம் தவம் செஞ்சா அதனால என்னோட பலன் என் குடும்பத்துக்கு கிடைச்சிரும், அது போதும் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாதுங்க. ஒரு கிணத்துக்கு இன்னொரு கிணத்துல இருந்து குழாய் மூலம் தண்ணீரை செலுத்தினால் அக்கிணற்றை நிரப்ப இயலாது. அந்த கிணத்துக்குன்னே ஒரு ஊற்று இருந்தாதான் எப்பொழுதுமே அந்த கிணறு நிரம்பும். அது மாதிரி நம்ம குடும்ப உறுப்பினர்களையும் இன்பம் நிறைவு கிடைக்க குரு வழிகாட்டுதலின்படி தவங்களில் ஈடுபட செய்தல் நம்முடைய கடமைங்க. மண்ணுல ஆழமா போக போக தண்ணி கிடைக்குங்க. அதாவது தொட்டனை தூரும் மணற்கீழ் நமக்கு தெரியலையா, மனதின் அது போல மனத்தின் ஆழமே துரியாதீதம். அங்கே ஆழ்ந்து போக போக நிலைக்க நிலைக்கத்தான் மனதிற்கு அமைதி என்னும் தண்ணீர் கிடைக்கும். துரியாதீத தவத்துல மனதுக்கு அமைதி கிடைக்குது. துரியாதீத தவத்துல ஆழம் ரொம்ப சீக்கிரம் புலப்பற்றாது அப்படின்னு மகரிஷி சொல்றாரு. நேற்றைய தவத்தை விட இன்றைய தவம் கொஞ்சம் ஆழமானதாக இருக்கும். இன்றைய தவத்தை விட நாளைய தவம் இன்னும் ஆழமானதாக இருக்கலாம். சமாதி நிலை பூரணமாக கைகூடும் சில காலம் பிடிக்கும். அது எவ்வளவு காலம் அப்படிங்கறதெல்லாம் நம்மளுடைய முன்வினை பயன், நம்மளோட முயற்சி, ஆராய்ச்சி இதை பொறுத்தது ஆகும். துரியாதீதத்தில் முழுமை சித்திக்க வேண்டுமெனில் அதற்கு மன தூய்மை, வினை தூய்மை இன்றியமையாதது. முழுமையா நம்ம துரியாதீத பலன் கிடைக்கணும் அப்படின்னா நமக்கு மன தூய்மை இருக்கணும், வினை தூய்மை இருக்கணும். அதனால
தவத்து கூடவே அருவண சீரமைப்பு, அகத்தாய்வு, கவலை ஒழித்தல் ஆகிய முறைகளில் நாம் நல்ல அறிவும் தேர்ச்சியும் பெறுதல் கட்டாயம் அப்படின்னு மகிழ்ச்சி சொல்லியிருக்காங்க. அப்புறம் துரியாதீத தவங்க மனிதனை மாமனிதன் ஆக்க வல்லது. துயரம் மகிழ்ச்சி இரண்டிலுமே திடப்படுத்தி மனதை புலன்கவர்ச்சியில மூழ்கி கிடக்கிற மனசை திடப்படுத்தி வாழ்க்கை சிக்கல்களை விடுவித்து இறைநிலையோடு ஒன்றை செய்கிறது. மனம் வளமா இருக்கும்போது, அதாவது நிறைவா இருக்கும்போது ஜீவகாந்த ஆற்றல் நமக்கு தெளிவா இருக்கும். அப்ப அறிவு விழிப்பு நிலையில் இருக்கும். துன்பம் நீங்கி நாம் இன்பம் காண முடியும். துரியாதீத தவத்தின் போது இறைவெளியோடு நமக்கு உயிர் கலப்பு ஏற்படுகிறது. பிரபஞ்சத்தை தாண்டி சுத்த வெளியோடு நாம் கலப்புறும் நிலைதான் துரியாதீத நிலை. இந்த துரியாதீத நிலை தான் இறைநிலை அப்படின்னு சொல்றாங்க. இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஓர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க நிறைநிலையே தானாக உணர்வதாகும். துரியாதீத நிலை ஒரு நிறைநிலை. நித்தம் நித்தம் உயிர் உடலில் இயங்கும் மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக்கொள்ள உலக இன்பங்களிலே அளவு கிட்டும். கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும். கரைந்து போகும் தன்முனைப்பு காணும் தெய்வம். இது ரொம்ப விளக்கமா மகரிஷி அவங்க கொடுத்திருக்காங்க. நாம் சேர வேண்டியது இறைநிலை. நம் வாழ்வின் நோக்கமும் அதுதான். அறிவு உயர்ந்து இறைநிலையை உணர்ந்து அறிவே தான் தெய்வம் அப்படிங்கிற ஒரு தெளிவு வேண்டும். அதுக்கு நமது உயிருக்குள்ளே அறிவாக பிரம்மம் தான் இருக்குது அப்படிங்கிற உண்மையை உணரும் போதுதான் அவன் தான் நானாக இருக்கிறேன் அப்படிங்கிற நிறைநிலை தானாக உணர்வாகிறது. நித்தம் நித்தம் உடல் உயிர் இணங்கு மட்டும் உறைந்து உறைந்து அந்நிலையில் பழகிக்கொள்ள, அதாவது இறைநிலையோடு இணைந்து இரண்டர கலந்து பழகும் போது உலக இன்பங்கள்ல அளவு கிட்டுது அப்படிங்கிறாங்க. எப்படிங்க? அவன்தான் நான், நான் தான் அவன், அறிவாக இருக்கிறேன். எண்ணில் மட்டுமல்ல எல்லா பொருட்களிலும் எல்லா ஜீவன்களிலும் அவனே நீக்கமர நிறைஞ்சிருக்கான் அப்படின்றத நம்ம உணர்ந்துகிட்டோம்னா எந்த ஒரு பொருளை அனுபவிச்சாலும் அளவு முறை அப்படிங்கிற ரெண்டும் நமக்கு தெரிஞ்சிருங்க. அதாவது நமக்கு பாதிப்பு வராத அளவிலும் இயற்கைக்கு பாதிப்பு வராத அளவிலும் நமக்கு வேண்டிய இன்பம் பெறுகின்ற அளவில் அவற்றை உபயோகித்துக் கொள்ளக்கூடிய திறமை நமக்கு வந்துருது. அதாவது உலக இன்பங்களில் அளவு கிட்டுகிறது. அத்திறமையினால் நிறைநிலை உணர்வு நமக்கு உண்டாகுது. கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் மாறும் துரியாதீத தவத்துல. அது என்னங்க கரை நீங்குதல்? கரை அப்படின்னா ஆணவம், கண்மம், மாயை அப்படிங்கிற 3 மலங்கள் தாங்க. அந்த 3ம் இந்த உயிரிலிருந்து நீங்கி மெய்ப்பொருளாகவே மாறுகின்ற நிலை. அதான் ஏற்கனவே சொன்ன இல்லையா, குளத்து நீர்ல அந்த நம்ம கொட்டிட்டு நம்ம சுத்தமானதை எடுத்துட்டு வர மாதிரி நம்முடைய கரைகளை நீக்கிட்டு மெய்ப்பொருளை அறியலாம். இறைநிலையாகிய மெய்ப்பொருள் தான் 3 கலங்கங்களாக கலந்து மனிதன் ஆகியது. இது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். இறைநிலை கூட்டல் கலங்கம் மனிதன்க. துரியாதீத தவத்துல அந்த கலங்கங்கள் நீங்கி மனிதன் மெய்ப்பொருளாக பிரம்மமாக மாறிவிடுகிறான். மனிதன் மைனஸ் கலங்கம் இறைநிலை. கரைந்து போகும் தன்முனைப்பு காணும் தெய்வம். இறைநிலையே தானாக உணரும் போதுதான் அந்த தான் தான் இறைநிலை அப்படிங்கிற நினைப்பு வர்றப்போ தான் அப்படிங்கிறது மறைஞ்சிருது. தான் தனது என்ற அதிகாரப்பற்று பொருள் பற்று நீங்கி விடுகிறது. தன்முனைப்பு என்ற திரை கிழிந்து விடுகிறது. உண்மை பொருளாக உள்ள மெய்ப்பொருள் விளக்கம் நமக்கு விளங்கி விடுகிறது. இதுவே துரியாதீத நிலையாகும். நேராகிட்டு இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் மட்டும் சொல்லிடுறேன். ஆனந்தமய கோஷத்திற்கு இட்டு செல்லும் தவ பயிற்சியே துரியாதீதம். அது எப்படிங்க? ஆனந்தமய கோஷம் இறைநிலையே நானுமாகவும் இருக்கிறது, அனைத்துமாகவும் இருக்கிறது, அனைத்தையும் இயக்கிக் கொண்டு இருக்கிறது என்ற நிறைவு நிலையை மனம் அடைவதுதான் ஆனந்தமய கோஷம். அன்னமய கோஷத்துல இயங்கிட்டு இருக்கிற மனம் புலனுணர்வு கடந்து உயிர் பற்றிய எண்ணம் வரும்போது ஆக்னியில மனோமய கோஷம் ஆயிடுது. மனம் அடங்கி உயர்ந்து அறிவின் மீது நிலைக்கும் போது துரியத்துல பிராணமய கோஷம் ஆகுதுங்க. இன்னும் விரிந்து துவாதசாங்கம் தாண்டி சந்திரன், சூரியன், பேரியக்க மண்டலம் என்று விரியும் போது விஞ்ஞானமய கோஷம் ஆகுது. பிரபஞ்சத்தை தாண்டி இறைநிலையோடு இறைநிலையாக ஒன்றும் போது துரியாதீத நிலையில ஆனந்தமய கோஷம் ஆகிறது. அன்னமய கோஷத்திலிருந்து ஆனந்தமயம் பெறுவதே முழுமை பேரு. அது துரியாதீத நிலையில் எளிதில் கைவரப்பெறும். கொஞ்சம் அப்படியே ஒரு முடிவு நிறைவுக்கு வந்துடலாங்க.
துரியாதீத தவத்தின் பயன்கள். அறிவதனை கருவினிலே இணைத்து தவமாற்ற ஐம்புலன்கள் அமைதி பெறும் அருகுணம் சீராம். அறிவு தன் விழிப்பு நிலை பெறலாத தெளிவோடு 5 பெரும் படிச்செயல்கள் விளைய வழி ஏது? படிச்செயல்கள் இல்ல, ஐம்புலன்கள் அமைதி பெறுது, அருகுணம் சீராகுது, அறிவு உயிரில் அடங்கி அந்நிலையின் மேலும் ஆழ்ந்து ஒடுங்கி துரியம் நிற்கிறப்ப முன்வினைகள் போயிருது. அறிவு துரியாதீத நிலை நிற்க நிற்க ஆதியாம் மெய்ப்பொருளாம் அரும் பிறவி தொடரே. துரியாதீதத்தினால பிறவி தொடர் அருந்து விடுது அப்படின்னு சொல்றாரு அருட்தந்தை. அப்புறம் இந்த கொஞ்சம் லிஸ்ட் அவுட் பண்ணிடலாங்க. துரியாதீத தவத்தின் பயன்கள். 1, இறைநிலையுடன் மனம் ஒன்றி இணைந்து விடுகிறது, முழுமை பேறு உண்டாகிறது, பாவப்பதிவுகள் அழிகின்றன, சஞ்சித கர்மத்தில் இருந்து விடுதலை கிடைக்கிறது, ஆணவம் கண்மம் மாயை ஒழிகின்றன, முக்கால ஞானம் மலர்கிறது, நுண்மான் நுழைப்புலன் அறிவு கிடைக்கிறது, குருவின் உயிர்கலப்பு ஏற்படுகிறது, பிறவி தொடர் அறுக்கப்படுகிறது, பொறுமை விட்டு கொடுத்தல் ஈகை ஆகிய பண்புகள் அமைகின்றன, இயற்கையின் மறைப்பொருட்களை நாம் உணர முடியும், புலநடக்கம் உண்டாகுதுங்க. அதனால அறிவு அமைதி பெறுது, எல்லை கட்டி அதாவது நான் அப்படின்ற எல்லை கட்டிய தன்மையிலிருந்து விடுபடுகிறோம், மன விரிவு கிடைக்குது, எண்ணம் சொல் செயலால் எவருக்கும் எப்போதும் நன்மையை விளைவிக்க நாட்டமாய் இருக்க செய்கிறது, நம்மளுடைய ஆன்மீக வாழ்வு சிறப்பாகிறது. துரியாதீதம் முழுமையாகும் போது தத்துவ விளக்கங்கள் எளிதில் கிட்டுகிறது. துரியாதீதம் என்பது பெருநீதி, அழிவில்லாத அருட்சுரங்கம். பரத்தோடு உயிர் ஒன்றும் துரியாதீதம் முழுத்தவம், பிறப்பு இறப்பு சக்கரத்தை முறித்துவிடும் உண்மை உணர்வீர் அப்படிங்கிறாரு நம்ம மகரிஷி அவங்க. அதாவது அந்த காலத்துல அந்த துரியாதீத நிலை தெரியாதனால அந்த இறைநிலையோடு கலக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தாங்க. சித்தவெளியெல்லாம் வெட்டவெளி பால் சூன்யம் என்றெல்லாம் விளக்கப்படும் சுத்தவெளியை, இறைநிலையை, மெய்ப்பொருளை அறிவால் எட்டிவிடும் உயர்ந்த நிலையை அடைய நம் முன்னோர்கள் பெரும் முயற்சிகள் எடுத்திருக்காங்க. பத்ரகிரியாரோட பாடல் அதை ரொம்ப தெளிவா சொல்லுதுங்க. வெட்டவெளி தன்னில் விளைந்த பெரும் பாலை திட்டமுடன் கண்டு தெளிவது இனி எக்காலம் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டிருக்காங்க. அத்தகைய அடைய முடியாத தூய பெருநிலையை, துரியாதீத நிலையை தற்காலத்துல நாம் அனைவரும் எளிதாக பயின்று பயன்பெறும் வகையில துரியாதீத தவத்தை தத்துவ ஞானி வேதாத்திரி மகரிஷி அவர்கள் மிகவும் எளிமைப்படுத்தி நமக்கு வடிவமைச்சு கொடுத்திருக்காங்க. தூய பெருநிலை துரியாதீதமோ துயர் மகிழ்வு இரண்டையே துய்த்த என் அறிவை காலம் பருமன் தூரம் விரைவெனும் கணக்கினை கடந்து மெய்ப்பொருளோடு இணைத்தது. இறைநிலை உணர்ந்தேன், இணைந்தேன், நிறைந்தேன், இனி என் உடல் உயிர் ஆற்றலை முறைப்படி இயக்கி கடமையை ஏற்றமாய் புரிவேன் அப்படிங்கிற மகரிஷியின் பாடல் வரிகளுக்கு கவிதை கோப்ப தூய பெருநிலை துரியாதீதம் பற்றி அறிந்து கொண்ட நாம் தவறாது துரியாதீத தவம் செய்வோம், இறைநிலையை உணர்வோம், இறைநிலையோடு இணைவோம், இறைநிலையை உணர்ந்து தொண்டாற்றி மகிழ்வோம். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.